சமீபத்தில் காகங்கள் மர்மமான முறையில் இறந்ததன் மூலம் சென்னையில் தொடங்கிய பறவை காய்ச்சல் பாதிப்பு தற்போது திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், நாகப்பட்டினம், சேலம், மதுரை, மயிலாடுதுறை, திண்டுக்கல் மற்றும் கோவை என மொத்தம் 10 மாவட்டங்களுக்கு பரவியுள்ளது. இதனால் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கோழி மற்றும் வாத்து பண்ணைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கால்நடை பராமரிப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பண்ணைகளில் திடீர் இறப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் செய்தி காட்டுத்தீயாக பரவி வருவதால் அசைவ பிரியர்கள் மத்தியில் கடும் தயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் நேரடி எதிரொலியாக கோழி இறைச்சி விலை அதிரடியாக சரிவை சந்தித்துள்ளது. சென்னையில் 3 நாட்களுக்கு முன்பு வரை கிலோ ரூபாய் 280க்கு விற்பனை செய்யப்பட்ட கோழி இறைச்சியானது தற்போது ரூபாய் 220ஆக குறைந்துள்ளது. வெறும் 72 மணி நேரத்தில் கிலோவிற்கு ரூபாய் 60 வரை விலை சரிந்தும் விற்பனையாகாமல் முடங்கி கிடப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இறைச்சியை தொடர்ந்து முட்டை விற்பனையிலும் சரிவு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.